பெங்களூர்ல இருக்கிற மகாலட்சுமியை யாரோ ஒருத்தன் 59 துண்டு அவங்கள வெட்டி கொலை பண்ணி அவங்களோட வீட்டோட ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுட்டு போயிருக்கான். மகாலட்சுமி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறது 2 வாரம் கழிச்சு தான் அவங்க அம்மா பார்த்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மகாலட்சுமியோட ஹஸ்பண்ட் தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள தூக்கி விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் மகாலட்சுமியும் அடிக்கடி சண்டை வந்ததுனால தான் என்னோட குழந்தையை கூட்டிட்டு வந்து நான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. அதோடய மகாலட்சுமி எங்க ஏரியாவில் இருக்கிற அஸ்ரப் பண்ற ஒரு பையனோட தான் ரொம்பவே நெருக்கமா இருந்தாங்க. அதனாலதான் எங்களுக்குள்ளேயே சண்டை வந்தது. ஒருவேளை அவன் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பானு சொல்லி சொல்றாரு. உடனே போலீஸ் அஸ்ரப்பை தூக்கி விசாரிக்கிறாங்க. அவனுமே இது பண்ணலன்னு சொல்லி தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸ் மகாலட்சுமி வேலை செஞ்ச துணி கடையில போய் விசாரிக்கிறாங்க. அப்பதான் போலீஸுக்கு தெரிய வருது, மகாலட்சுமி வேலைக்கு வராத நாள்ல இருந்து முக்தி ரஞ்சன் என்ற இன்னொரு பையனுமே வேலைக்கு வரலன்னு சொல்லி. உடனே போலீஸ் முக்தி ரஞ்சனை தேடி ஒடிசா போறாங்க. ஆனா போலீஸ் போறதுக்கு முன்னாடி முக்தி ரஞ்சன் லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்கு போட்டு இறந்து போயிட்டு இருக்கான். அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்ததுன்னா, நானும் மகாலட்சுமியும் கொஞ்ச நாளா கணவன் மனைவியா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். மகாலட்சுமி அப்பப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி தான் அன்னைக்கு நைட்டுமே சண்டை போட்டாங்க. அப்போ எதிர்பாராதமா அடிச்சதுல அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பக்கத்துல இருந்த ஒரு கடையில போய் கத்தி வாங்கிட்டு வந்து அவங்க 59 துண்டை வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்லி எழுதியிருக்கான். மகாலட்சுமியோட தப்பான உறவுனாலும் அவங்களோட கோபத்தை அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபத்தை வெளிப்படுத்துறதுனால தான் அவங்களுக்கு இந்த ஒரு நிலைமை. உடனே முக்தி ரஞ்சன் பண்ணது சரியானு கேட்டீங்கன்னா, அவன் பண்ணதுமே ரொம்ப தப்பான விஷயம். ஒரு தப்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா அது ஸ்டார்டிங்லேயே சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஆனா எண்டிங்ல இந்த மாதிரியான நிலைமை தான் எல்லாருக்குமே. இந்த ஒரு சம்பவத்தை பத்தி உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.